பண்ண போகிறேன் ஜாப் ஒன்று பார்த்துக்க. ஏன் அப்புறமா குடிச்சுக்கிறியா? சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு போல சமையல். வாங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், காலையிலேக்கும் சாப்பிட்லாம், அப்புறம் வந்து நைட்டுக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது என்ன பண்ண போகிறேன்னா, என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கு பாருங்க, கேரளா ரைஸ் போட்டு கேரளா கஞ்சி. இந்த கஞ்சி தாங்க இன்னைக்கு நான் வந்து பண்ண போகிறேன். நானே இந்த கஞ்சி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு தான் பாருங்கள் அந்த வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ வெள்ளைப்பூடு வேணுமோ அவ்வளோ இது போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கலாம். கேரளா கஞ்சின்னு சொல்லிட்டு நம்மளோட சாப்பாட்டு அரிசியில் செஞ்சால் அது எப்படி இருக்கும்? அது வந்து அப்புறம் சுடுகஞ்சி ஆயிரும். நான் வந்து கேரளா ரைஸில் தாங்க பண்ண போகிறேன். இந்த அரிசி வாங்கிட்டு வச்சு 1 மாதம் ஆச்சு. இன்னும் நான் எடுக்கவே இல்லை. நானும் இந்தா போடுவோம் அந்தா போடுவோன்னு இன்னும் போட முடியல. அப்புறம் இன்னைக்கு தான் மாவு தீர்ந்து போச்சு. தோசை மாவு தீர்ந்து போனனால அடுத்து என்ன சமைக்கலாம்னு யோசனை வந்துச்சு. போட்டுற வேண்டியதான் நம்ம கேரளா அரிசி கஞ்சி அப்படின்னு போட்டாச்சு. 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். பாசி பயிரில் வந்து கல் இருக்கும். லைட்டாக ஒரு புடச்சிட்டு அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாசி பயிரும் சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ நல்லா கழுவிட்டு வரணும். ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை. நம்ம நல்லா ஒரு 2-3 டைம் தண்ணியில் கழுவிட்டு வேக வச்சா போதும். வேறு ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை. அதாவது வந்து அரிசி வந்து ஊற வச்சு தான் சமைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நமக்கு வேணா ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம சாப்பாட்டு அரிசிலாம் பாருங்கள், ஒருத்தர் வந்து ஊற வச்சு பண்ணுவாங்க, ஒருத்தர் ஊற வைக்காமல் அப்படி டைரெக்டாக பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நமக்கு வேணா ஊற வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ வந்து வெள்ளைப்பூடு போட்டுக்கிறேன். வெள்ளைப்பூடு வந்து போட்டோம்னா நல்ல வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கிறேன். அதாவது வந்து ஜீரகத்தோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கூட கொஞ்சமே சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கஞ்சி பண்ணுறதுல வந்து ஜீரக ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக போடுங்க, நல்லது, நல்ல ஜீரணமாகும். பிடிக்கும்னா இவ்வளோ போடுங்க, பிடிக்காதுன்னா இத்தினோண்டு போடுங்க. ஆனால் போடாமல் மட்டும் விட்டுறாதீங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து சுடுகஞ்சிங்கிறனால வந்து எப்பவுமே தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். நான் ஒரு 3 செம்பு தண்ணி வைக்கிறேன். பொதுவாகவே இந்த அரிசி வந்து வேகறதுக்கு ரொம்ப தண்ணி இழுக்கும். அரிசியும் பருப்பும் வந்து நம்ம இஷ்டம் தாங்க. நமக்கு வந்து 1 டம்ளர் அரிசி போட்டு 1/2 டம்ளர் பருப்பு போடலாம், இல்லை 1 டம்ளர் பருப்பு போட்டு 1/2 டம்ளர் அரிசி போடலாம். நம்ம இஷ்டம் தான். நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். லைட் ரிங்க பூச்சி இல்லை. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வேகும் போதே உப்பு போட்டுருங்க, அப்போ தான் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். வேறு இது கூட வேறு எதுவும் போட தேவையில்லைங்க. என் வீட்டுக்காரர் வந்து எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அரிசி, பருப்பு, வெள்ளைப்பூடு, ஜீரகம், அவ்வளோதான். அப்புறம் வேணால் மல்லி இலை அதெல்லாம் வேணால் நம்ம இஷ்டம் தான், வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ போடலை. நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக கூட போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். வெள்ளைப்பூடும் அப்படி தான், நம்ம இஷ்டம் தான். நமக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதை வந்து மூடி வச்சுருவோம். நம்ம மூடி வச்சுட்டு 1 விசில் வரட்டுங்க. 1 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்னா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சுருங்க. சூப்பராக வெந்துடும். ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக வச்சுருக்கனால அடுத்தடுத்து விசில் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். அப்புறம் அது என்ன ஆகும்னா வந்து வடிச்ச சோறு மாதிரி ஆயிரும். தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துட்டதுனால கஞ்சியுமே இருக்காது. அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அடுப்பை சிம்மில் 1 விசில் வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு 1/4 மணி நேரம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக வெந்துடும். விசில் போட்டு வச்சிடலாம். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் 3 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிரதீபா ஒரு ஆளுக்கு தான் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். சாப்பிடுவானா, ஆனால் வந்து அவ்வளோவா இஷ்டப்பட்டு அது சாப்பிடாது. அதாவது என்ன தெரியுமாங்க, சுடுகஞ்சி சாப்பிட்றவங்க, சுடுகஞ்சி சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இப்போ வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். குக்கரில் விசில் வந்துடுச்சுங்க, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கேழ்வரகு போட்டு, ஆமாம் நீ தான் சாயந்தரம் இந்த எடுத்துக்கோ. சாயந்தரம் தோசை வேணும் சொல்லி கேட்டியே. நீ தான் தோசை சாப்பிட்டில்ல. இது வந்து இன்னும் கொஞ்சம் விசில் அடங்கணுங்க. ஆமாம் சூடாக்கி இந்த கஞ்சி ஊற்றுறதுக்கு வந்து கரண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புளிக்கரண்டியாக எடுத்துக்கணும். அப்போதான் கரெக்டாக அப்படியே அள்ளி ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் எடுத்து விட்டுறலாம். போயிடுச்சு, சும்மா அது ஒரு ஏர் மாதிரி இருக்கும்ல, அதுதான் இருக்குது. என்னென்ன சாப்பாடு புட்டு சாப்பிட்டாலும் சரி, கஞ்சி சாப்பிட்டாலும் சரி, உன்னோட இஷ்டம் தான்.
இங்க பாருங்க எப்படி சூப்பரா அப்படி கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? இங்க பாருங்க அப்படி கொதிச்சு. அப்பா இப்ப சாப்பிடணும் என்னங்க. இந்த பாருங்க தண்ணி எப்படி கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? அப்படியே எடுத்து ஊத்துற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அரிசி பருப்பு உங்களோட அளவு தான். நீங்க 1 டம்ளர் அரிசி போட்டு 1/2 டம்ளர் பருப்பு போட்டாலும் சரி, 1/2 டம்ளர் பருப்பு போட்டா 1 டம்ளர் அரிசி போட்டாலும் சரி, நம்ம இஷ்டம் தாங்க. அந்த எடுத்துட்டு வந்துட்டேங்க. பசிக்குது பாருங்க. துவையல், அதுக்கப்புறம் ஊறுகாய். இது வந்து வெள்ளைப்பூடு ஊறுகாய். என்னங்க கொஞ்சம் கம்மியா போட வேண்டியதானே? கம்மியா தான் இருக்குங்க. நைட் நேரத்துல இவ்வளவு போடுவாங்க. சரி மிச்சமா இருந்துச்சுன்னா காலைல நான் கூட சாப்பிட்டுக்கிறேன், அவ்வளவுதானே. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சுலங்க செஞ்சு, அதெல்லாம் கொஞ்சம் அளவு தெரியல. சரி வெள்ளைப்பூடு ஊறுகாவா? அப்ப இருந்து ஸ்பூனுன்றீங்க. துவையல் அப்புறம் வெள்ளைப்பூடு ஊறுகாய் இருக்கு. இப்போ நான் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு நான் ஊற்றிட்டு இருக்கேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெள்ளைப்பூடு கஞ்சி இதோட சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அரிசி கலர் இல்லை என்ன? அதாங்க இல்லை, அந்த கடையில் வாங்கின கேப்பையுமே கொஞ்சம் கலர் கம்மியாக தாங்க இருந்துச்சு. கொஞ்சமாக வெள்ளைப்பூடு ஊறுகாய். என்னன்னா இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கு, கொஞ்சம் ஆறணும். 1 நிமிஷமா அது ஆறணும். இந்த கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக சாப்பிடணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதுவும் இந்த துவையல் இந்த ஊறுகாய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும், அப்பதான் டேஸ்ட். சூப்பரா இருக்கு டேஸ்ட். நீங்க அந்த ஸ்பூன்ல சாப்பிட்டீங்கன்னா நான் இந்த ஸ்பூன்ல சாப்பிட்றேன். நீங்களும் உங்க வீட்டில் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். பூப்போல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.